ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்ஃப்னா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய்க்கு அடுத்தபடியாக எல்லாரோட ஃபேவரட்டான ஊறுகாய்ன்னு சொல்லலாம். நல்ல உப்பு, உரைப்பு, காரம், புளிப்பு எல்லாம் நல்ல தூக்கலாக இருக்கிற ரொம்பவே டேஸ்டான இந்த தக்காளி ஊறுகாய் ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி இதில் ஆலியம் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் 500 கிராம் தக்காளி எடுத்து பெருசாக கட் பண்ணி அதை அரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே வச்சுருவோம். இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் 40 கிராம் பூண்டு எடுத்துக்கலாம். நல்ல நாட்டு பூண்டை எடுத்துக்கோங்க. இது தோலெல்லாம் உரிக்க வேண்டாம். இது கூடவே 25 கிராம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு 25 கிராம் புளி சேர்த்து 20 கிராம் நான் நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே நைஸாக அரைக்க வரலனாக்கா ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. இப்போ இதை அப்படியே வச்சுருவோம். ஒரு கடாயில் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சது போதும். இதை தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து அதையும் நல்லா பொரிய வச்சு அதையும் தனியாக ஒரு தட்டில் கொட்டி 2 ஆறின பிறகு 2த்தையும் தனித்தனியாக நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் நான் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட கடலை எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்து 2த்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு மட்டும் நம்ம கடலை எண்ணெய் அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்ல வாசனை வருது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே 6 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இது கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை மூடி போட்டு வச்சுருவோம். அப்படி இல்லாட்டி அது நல்ல தளன்னு கொதித்து சுற்றி அந்த எண்ணெயெல்லாம் தெரிக்கும், கையிலையும் தெரிக்கும். இப்போ இந்த ஊறுகாய் நம்ம எத்தனை நிமிஷத்தில் பண்ணுறோன்னு பார்க்கலாம். மதியம் நான் 1:21க்கு ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை நிமிஷத்தில் முடிக்கிறோன்னு பார்ப்போம். இப்போ நடுவில் ஒரு 5-6 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நம்ம கலந்து விடும்போது கண்டிப்பாக அடுப்பை நல்ல ஸ்லோவில் வச்சுட்டு தான் நம்ம கலந்து விடணும். ஏன்னா எப்பவும் நல்லா கொதிக்கும். இது வந்து இண்டக்ஷனில் நான் வந்து 300 வச்சு தான் இந்த ஊறுகாயை செய்து முடித்தேன். நல்லா அடிக்கான நல்லா கலந்து விட்டுருவோம். திரும்பவும் மூடி போட்டு விட்டுக்கலாம். அந்த தலைப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம கட்டாயம் மூடி போட்டு தான் வைக்கணும். இப்போ அதே மாதிரி நடுவில் சில நிமிஷ கேப்பில் கலந்து விடுறோம். இந்த பாருங்க, உங்களுக்கே நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலே எண்ணெய் நல்லா மிதக்குது. அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவ்வளோதான். இனி நம்ம இதுக்கு வந்து மூடி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கொதிப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இதோ பாருங்கள், அப்படியே எடுத்து போட்டோனாக்கா அப்படியே அந்த ஊறுகாய் டக்குன்னு விழக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக கரண்டியில் நிற்கணும். அதுதான் சரியான பதமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். அவ்வளோதான். இதோ பாருங்கள், நல்லாவே கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சூடு பண்ணது அப்படியே சேர்த்துருவோம். எந்த ஊறுகாய் நம்ம பண்ணாலுமே கடைசியாக இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்தோம்னாக்கா 4 பட ஊறுகாய் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக கெட்டும் போகாது. நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம திரும்பவும் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு, ஏன்னா நம்ம தாளிக்கும் போதும் சேர்த்தோம், கடைசியாகவும் கொஞ்சம் சேர்க்கணும். வறுத்து பொடிச்சு வச்சுருக்க இந்த வெந்தயம் கடுகு பொடியை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த 2 பொடியும் சேர்க்கணும். இல்லாட்டி ஊறுகாய் வந்து கசப்பாயிடும். அடுப்பை ஆன் பண்ணி வச்சு கலந்தோம்னாக்கா அவ்வளோதான். நம்மளோட தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எத்தனை நிமிஷத்தில் முடிச்சிருக்கோன்னு பார்ப்போம். இதை பாருங்கள், 1:21க்கு ஆரம்பித்து 2:10க்கு முடிச்சிருக்கோம். ஏறக்குறைய 50 நிமிஷங்கள் பிடிச்சிருக்கு இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு. அதாவது 500 கிராம் தக்காளியில் ஊறுகாய் பண்ணுறதுக்கு இந்த டைம் ஆச்சு. நீங்கள் இன்னும் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணிங்கனாக்கா இன்னும் அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும். அதாவது நல்ல ஜூஸ் இருக்கிற நாட்டு தக்காளியில் பண்ணிங்கனாக்கா அது இன்னும் நல்லா கொதித்து அடங்கி நல்ல சுருங்கி வர்றதுக்கு டைம் ஆகும். நான் எடுத்திருந்த 500 கிராம் தக்காளியில் எனக்கு 450 கிராம் ஊறுகாய் கிடச்சிது.
இது லஞ்சுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது கலந்த சாதம், பிளெயின் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் பாரம்பரியமான இந்த தக்காளி ஊறுகாவை செய்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம விலாகையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.